இன்னைக்கு சண்டை வேணா குடும்பத்துல நேரம் நைட்டு பார்த்து இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு சண்டை வைக்குது புரியுதா? பரம கடவுளை பார்த்து பார்வதி வந்திருக்கிறா, பார்வதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லாத சரி ஆள் இருக்கிறாரா மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ சிலாவில கூட எழுதி குத்தினா இது சிலாகுலா. ஆமா ரஸ்கேல் ஆக்கள் அடித்தல் படைத்தால் நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற சின்னம் அடையாளம் திரி சூலம் சிலாகுலா கண்டு தெரியாது சொல்ல முடியாது. சொல்லுப்பா. அதான் வெள்ள மனத்தில் அமைக்கிறார் ஆள் இருக்காரா உட்காடுகிறார். குடும்பத்தில் யாரு பேசுவாரு சண்டை வேணாம் இன்னைக்கு சண்டை உங்களுக்குள்ள சண்டை தேவையில்லை. பரவாயில்ல. ஆமா சண்டை கட்டுது கட்டுதா சண்டை தேவையில்லை. நீ போயிட்டு அவரை பார்த்து சரி உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய். அம்மாவா? நீ நான் சொன்னதை நீ போய் சொல்றாங்க யோசிக்கலாம். பாக்குறதுக்கு உங்க அம்மா வந்துக்கிறாங்க. பரம கடவுளை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்துக்கிறாங்க. எனக்கு அம்மாவா? அம்மா அப்படியா? இங்க வா. நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லுப்போ. ஆமா நீ ஆம்பளை பண்ணிட்டியா? போடா சொன்னது உங்க அப்பா ஒண்ணு வர சொன்னார். உங்க அப்பா ஒண்ணு வர சொன்னார். ஓ குடும்பம் தான் காய் போச்சா? நீ இருந்தாலும் வாங்கும்போது அவர் இருந்தாலும் வாங்க மாட்டாரா? மூஞ்சிலே ஓதா நான் எந்த அளவுக்கு இருந்தா இல்ல மினி பஸ் இல்ல சொல்லி சொல்லிதான் அடைக்கிட்டீங்க. எனக்கு அவரு அப்பாவாமா? ஆமா. எந்த வகையில எனக்கு அவரு அப்பா அதை போய் கேட்போம். என்ன சர்க்காமரி விளையாட்டு விளையாடுறா? எந்த வகையில அந்த அம்மாவுக்கு நீ அப்பா அதை கேட்டு சொல்றாங்க. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவன் அம்மா அதை நீ போய் கேட்டுவான். கவலை மாட்டா என்ன சொன்னாரு? மயிர புடுங்க சொல்றாங்க. கவலை மாட நானு படத்துல போறது மூட்டில ஏறுது. இந்த வேற சோழ போறோமா ஊர்னே பேசுறியா? என்ன வந்துட்டுமே நம்ம ஊர் தான். வந்துட்டு நம்ம ஊர் தானே? ஆமா. அதே பச்சை பை விட்டு கடகால் போடுறான். வந்துட்டு நம்ம ஊர் தான். நம்ம என்ன பேச்சு அதிகமா போகுது? என்ன எந்த வகையில அவருக்கு நீ அம்மா அதை கேட்டு சொல்றாரு. கேட்டு சொன்னாரு. இங்க வேடா இங்க வேடாங்க மூஞ்சி நெரிச்சுக்கோடா. பொண்டாட்டி ஆம்பியாட கேட்டு தெரிஞ்சுக்குவாடா? ஆம்பியா பொண்டாட்டி கேட்டு தெரிஞ்சுக்குவானடா? ஒரு பொண்டாட்டி போய் தான் ஆம்பியாட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டி ஒண்ணு என்னன்னு கேட்டா நீ எவன்ட போய் வரதுன்னு கேட்பான் பாருயா. எனக்கு நீங்களும் சிரிக்கிறீங்க கேட்டு வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகாய் இல்ல உப்பு இல்ல அது யாருக்கு சொல்லுவா? பொண்டாட்டி ஆம்பியாட தான். ஆம்பியாட தான். அப்ப பொண்டாட்டி கேள்வி கேட்டா பதில் சொல்றது யாரு? ஆம்பியாமா. அப்ப பொண்டாட்டி கேட்டா ஆம்பியா பதில் சொல்லணும். எந்த வகையில இருக்கு அவர் அப்பா? ஒரு மனைவிக்கு தெரியாத கேள்வியை கணவன் சொல்லணும். ஆமா. ஆனா மனைவி அருகாமல் வந்து காலி விழுந்து ஆசீர்வாதம் பெற்று நல்ல முறையில் தெரியாத கேள்விகளை கேட்டால் கணவன் கருத்தை சொல்லலாம். வரும்பொழுதே உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு போய் சொல்லுன்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அவ அம்மா போய் கேட்டு அப்போ வேற வேலை இல்லையா? என்னடாச்சு? கூலியால போ 4 மூட்டை ஆச்சு இன்னும் தூத்தல. இவனுக்கு 9 மணி நேரத்தை வாரத்து கூட்ட கல்யாணம் ஓன் நேரத்தை யார்கிட்ட கூடாது. நீ என்ன ஓடுற கண்ணி வயிறு ஓடுற கண்ணி. என்னடா ஏமா முதல் கேள்வி நீதான் கேட்ட. நீதான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஓ அப்படியா? எந்த வகையில அவருக்கு ஞாபகம் யாரு பேசுறது?
எந்த வகையில அம்மா டேய் சொல்றேன் கேள். அவருக்கு எந்த வகையில அம்மான்னு சொல்றேன் கேள்றா. இந்த உலக பிரபஞ்சம் இருக்கு. உலக பிரபஞ்சம். இந்த உலக பிரபஞ்சம். இந்த உலக பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணவள் இந்த பார்வதி தான். உலகத்தை நீதான் படைச்ச. படைத்தவளே நான் தான். நீதான். அது மட்டும் இல்ல, இந்த ஈசனையே படைத்தவள் நான் தான். அவரை நான் படைத்ததால் அவருக்கு நான் அம்மா. ஆமா. எனக்கு எப்படி அவர் அப்பா போய் கேட்போம்? ஏமா இந்த உலகத்தை அவதான் படைச்சாங்களா? ஆமா. ஒன்னே அந்த அம்மா தான் படைச்சாங்களா? ஆமா. அந்த வகையில அம்மாவா உனக்கு? என்னை அவள் படைத்ததால் அம்மா எனக்கு அம்மா. அப்பா என்னை அவள் படைக்கின்ற போது ஆமா அகோர உருவத்தோடு இருந்தா 3 கண்களோடு இருந்தாள். அப்ப எங்க மச்சான் பார்த்தா நாராயணன், தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை பேர்த்து எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார்கள். அப்பொழுது என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி நான் அவளை படைத்ததால் அவளுக்கு நான் அப்பா. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப என்ன புரிஞ்சு உனக்கு? உலகத்துல இந்த உலகத்திற்கே. ஆமா. இந்த உலகத்திற்கே அம்மை அப்பா யாரு? அம்மை அப்பன் யாருன்னு கேட்டா பரமன் பார்வதி தான். நீங்க 2 பேர் தான். ஆரம்பம். இன்னைக்கு சண்டை வேணாண்டா. அதான் நானும் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஏன் சும்மா நீ சண்டை தேவையில்லை. இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷம். பரவாயில்லை. நல்ல கொடுத்தோம். ஆமா ஆமா. அப்பா அப்பா. ஏய் மகனே ஓ மரியாதை கட்டுப்போ. மானம் கட்டு என்ன போறீங்க? வரையா என்ன போறீங்க? கை கட்டு சாலவா வந்து. ஓ என்னது கதை இது? ஓ ஓ பரவாயில்ல. அதானே அந்த சிவன் சிவனேன்னு உக்காந்து கிடக்குறாரு. ஏமா யாரு மாதிரி அவ்வளவா காய் துப்புற எட்டி ஒதுக்கி போற என்ன இது? என்ன குடும்பம் என்னன்னு தான் நினைச்சு நிக்கிறீங்க? இதை பத்தி பத்தி போன அனுப்புறீங்க. என்ன குடும்பம் இல்லையா? நான் இனிமே அவரை பேசுற மாதிரி எல்லாம் பூரா பாய்ச்சேர்த்தரா திரீஸ் பள்ளி வேசம் கட்சி வந்தாரு. இவரு ஆண்டு எனக்கு ஒதுக்கி போறாரு. பொம்பளைக்கு சொல்லி அதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கெட்ட பேர் வாங்கி வைக்கிற மாதிரி அம்மா என்ன நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் அவர்கிட்ட பேச போறேன் இல்ல. ஆமா தலைமையில உட்காந்து கேட்க அவன் அதை எண்ணி பார்த்து முறைக்கிறாரா? ஓ ஆமா. ஐயா கேள்வி கதையா? ஓ இது சக்காலத்தை தகராறா? மரியாதை கட்டுப்பட்டு சொல்லாங்க. அது நான் சொல்றேன். கேளவரா யாரு மாதிரி உனக்கு என்ன எம்மா உரிமை இருக்கோ அம்மா உரிமை அந்த அம்மா நீ அவங்கள பார்த்து மறைக்கிற. பின்னால திரும்பிக்க வந்து போற வரைக்கும் இரு. அப்புறம் பார்த்தா பின்னால நிக்கிறா. பின்னால முறைக்கிறா பண்றவா? ஓ நம்ம ஏன்னா தலைமையில உட்காந்துக்கிறோம். ஆளும் அதிகம் தான். யாரு மாதிரி திரும்பி இல்லை இறங்கு இறங்கிடு வா. ஐயோ ஐயா ஐயா இப்ப வர கோட்டெல்லாம் மோசமான கோட்டை. அதுதான் தண்ணி கூடி அனுப்பிக்கிறாங்க. அதிகமா கலந்து சாப்பிடணும். உடச்சு அப்படியே ஊத்திக்கிங்க. நான் பார்த்த சாரா இல்ல, பிராந்தி இல்ல, நான் கஞ்சா அடிக்கிறாள். அதெல்லாம் எனக்கு தெரியல. என் தலை மீது கங்கை இல்லையே, நான் பத்தி எரிஞ்சு விடுவேன். அதுமே இல்லங்க. இந்த அம்மா இல்லன்னா முகமே சரியில்லைங்க. அவங்களை எரிச்சிட்டு அவன் தலைமையில உட்காந்துருக்கலாம். அவரு உடம்புல பாதி வாங்குறவன். அதுல பாதி வாங்கிக்கிறேன். எதில்ல? உடம்புல. உடம்புல என்னடா நீ 2 தான் பேசியா? பாதி உடம்புல வாங்கி என்ன நினைப்பாங்க? ஐயா ஐயா நீ வாழிய அவ கிடக்குற போடா போய் எடுத்துக்கு வா. டேய் சண்டை வேண்டாம். இன்னைக்கு சண்டை வேண்டாம். பரவாயில்ல, நல்ல குணத்தோட பரவாயில்ல. அப்பா வேற சொல்ல முருகா உன் கருணை இருக்கு. நீ சண்டை வேண்டாம். ஆமா ஆமா ஏங்க பார்வதி எதுக்கு அப்படி எழுந்திருக்கிற? ஒரு பொண்டாடி மேல ஆசைதான். எப்ப? ஐயா ஏங்கன்னு சொன்ன கை போட வேண்டியதான். அதான் செய்யறாங்க. எப்ப எப்ப கை போறது? பொண்ணு பொண்ணு ஏறா கண்டல் பையா இது ஒண்ணு சொல்லி தப்பு இல்லை. நீ வந்த வழி அப்படி வாத்தியார் அப்படி
சரி ஏங்க பருவி உட்காருங்க. இங்க மத்த கடை கோழி வந்து உனக்கு பின்ன ஒரு ஆசையா தானே வராரு அலசியா புள்ள சொல்ற பேச்சு ஏங்க பருவி உட்காருங்க. என் குடும்பம் அம்மா சீர்ஷ கதையா போச்சு உங்களுக்கு. அதான் கேக்குறேன். உட்காருங்க நீ. சண்டை வேணாம். சண்டை வேணாம். சண்டை வேணாம். சிரிக்கிறாங்க என்னை பத்தி எங்க குடும்பம் வேணாம். எங்க குடும்பம் சிரிச்சு குடும்பம். டேய் 4 பேர் பார்த்து 3 பேர் காய் துப்பு அது துப்பு அவனு நம்மடா இருப்பா. தமிழ் பரவாயில்ல அடிச்சு முடிஞ்சு. டேய் கும்பிடு கையை கும்பிடு. ஏங்க பருவி உட்காரு. உனக்கு ஒரு கோவம் வருதுயா? கோவம் வருதுல்ல? எழுகிற சுறுசுறுப்பு உனக்கு வரலையே. ரொம்ப கீழ்ச்சி. என்ன கீழா? என்ன ஆச்சு தெரியுமா என் வீட்டுல? ஏன் போய் சொல்றேன் ஆமா 10 நாள் வீட்டுக்கு போக கூத்தாடுனா. செத்துட்டானே. ஆமா 10 நாள் சரி வீட்டுக்கு போனேன். என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? போனா படுத்தான். பாதி நேரத்துல கொண்டாடு சீண்டனா. அவன் ஒரு கரை காட்டுறான். ஆமா 10 நாள் இல்லாம அதுதான் நினைக்கிறான். அக்கறையா அப்படி கரை காட்டுறான். அப்புறம் நாம ஆம்பளை விட்டு கொடுக்கூடாது. நாமளும் கரை காட்டணும். ஓடி டோல்கா வெளியே படுக்கிறான். வந்து போறோம்னு பாக்குறான். போய் படுக்கலாம் அப்படின்னு கரை காட்டி வந்த பாரு. வெளியே படுக்கலான்னு நடையில எங்க மாமியா படுத்துனாங்க. சீண்டனா மேட்டர் முடிச்சிட்டு வந்துட்டேன். அத போல நான் என்னன்றேன் பொண்டாட்டிகிட்ட எப்ப எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இது சபை இங்க எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். பாய் பேசி விடுமா. ஆமா அந்த மேட்டு கூட எங்கேயே வச்சுக்கலாம். பாய் பேசி பேசக்கூடாது அன்பா. அந்த மேட்டர் இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் நான் கேட்கிறேன். கும்பிடு கடவுள். இந்த உலகத்துக்கு பெரிய கடவுள் அவர் தான். ஆமா கும்பிடு. ஏங்க பார்வதி உட்காரு. ஏன் அப்படியே பார்வதி சொன்ன இல்லையா பூச்சி எழுந்து கையை வச்சு வந்தா ஏங்க சொன்னா என்னன்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் உட்காந்து நான் என்ன செவரனா கண்ணு தெரியாதவனா காது கேட்காதவனா? நானும் தான் இந்த குழாவில போட்டு கஞ்சாவை இழுத்து பொறுத்து நிதானம் தெரியுது. ஏன் உன் கோயாவை காட்டுற மாற்றி வை. கஞ்சா காய போட்டு குடிக்கிறாங்களா? நானும் நினைக்கிறேன் சும்மா வாயாடுறா பாரு. சும்மா லைட்டா போட்டு இவ்வளவு கும்புக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கோழா போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் போட்டுக்குமே மொத்தத்தையும் போட்டு சிவனேன்னு போட்டலாம். சண்டை வரண்டா எங்க குடும்பத்துல சண்டை ஆயிட்டா பாக்குறோம் புற பேர் சிரிக்கிறாங்க. நான் வந்த பிற்பாடு தான் வேண்டாம் விடுறேன். பரவாயில்ல என் வீட்டுக்காரர் பெருமையா சொல்லு. சாமி பார்வதி ஐயா பட்டா இந்த புறம்போக்கு பட்டா இந்த புறம்போக்கு ஏண்டா போக்குன்னு கேக்குறாங்க. கோவத்துல இன்னும் பண்ணிருக்கு தெரியுமா? ஏடா சூரிய அடடா அந்த கோவம் வந்திருக்கணும். அவ என்னடா கேட்டா? பட்டா இல்ல பொறம்போக்கு உண்மைதான். அவள் கேட்டது உண்மை. சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது. அவள் கேட்டது உண்மைதான். உண்மைதானா? ஆமா. எப்படி? நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவன் தான் பட்டா பண்ணுவான்? சுடுகாட்டை பட்டா பண்ணலையா? எவன் தான் பண்ணுவான்? இங்க இருந்து ஊரை விட்டு போறானு பாரு. அங்க போய் அப்படியே பட்டா பண்ணி அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆறுமுகம் இடையில்லாத அதே குழியில வேற ஒருத்தர் போதிக்கிறான். இடையில்லாத அதை எடுத்துக்கலாம். அதே பதிக்கலாம். நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏறக்கூடிய வாகனம் மாலை அன்பருக்கு கொடுப்பது வீடு. காதில் அணிவது தோடு. என் கையில் எடுப்பது அப்ப டூ 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 டூ
இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டு எவனா பட்டா பண்ண முடியுமா? இல்ல. அதனாலதான் பட்டா இல்ல பொறம்போக்கு. அவ உண்மைதான் கேட்டா. யார் பாரு? இந்த கதை வந்தது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு உண்மையிலே. எப்படின்னு கேளு. தேவன் ஒரு மணி கிட்ட நானு 6 வருஷம் மெயின் வேஷக்காரன். ஆமா. நாங்க என்ன பண்ணுவோம், சிவராஜ் எம்எல்ஏ அவருக்கு ஓட்டு கேட்டோம், குறவு கருத்தி போட்டு திருக்கோயிலூர்ல. இது உண்மையில் நடந்த கதை. அப்படி கேட்கும் போது ஒருத்த என்ன பண்ணிட்டா, ஊரு உள்ள கார் வருது. நாங்க மேல கார் மேல உட்காந்துருக்கோம், குறவு குறைச்சி. ஊரு உள்ள கார் வந்ததும் திப்பு திப்பு வந்து மறிச்சிட்டாங்க. கார் உள்ள கூட வரக்கூடாது ஏங்கன்னு கேட்டோம். இறங்கி வந்தோம். ஏங்கன்னு கேட்டாரு சிவராஜ் எம்எல்ஏ. இன்னைக்கு போன வருஷம் வந்தீங்களே ஓட்டுக்காக. அப்ப சுடுகாட்டு பாதை சரியில்லை, சீர் பண்ணி தரேன்னு தானே சொன்னீங்க. இந்த வருஷம் வந்துக்கிறீங்களா, போன வருஷமே கேட்டதை நிறைவேற்றல, இந்த வருஷம் வரலாமா அப்படின்னு கேட்டாங்க ஜனங்க. சிவராஜ் பார்த்து. ஆமா, அவரை பார்த்து. அதுக்கு தேவனூர் மணி சும்மா இருக்க கூடாதா? இல்லையா, சுடுகாட்டு பார்த்தாயா? சரி, போன் பண்ணுங்க. போன் போட்ட உடனே அப்பயே ஒரு லாரி ஜல்லி, ஒரு ஜாடி மணல் அப்பவே கிட்டவே தேவையாகரமா ஏதோ ஊர் தெரியல பக்கமே. ஆமா 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 என்ன போச்சு, சுடுகாட்டு பாதை வந்து நின்று போச்சு லாரி. ஆமா, அப்புறம் பேசுறேன். சுடுகாட்டு பார்த்தாயா? இப்பயே சீர் பண்ணிடுறேன். பாதை நெல்லா இருக்குது, நெல்லா நீ சொல்லாதியா? இந்த வையா எவன் போறானோ அவன் வந்து சொல்லட்டும். செத்து போனோம் போவோம். அவன் போய் பேசுவானா? சுடுகாட்டுக்கு போற செத்து போனோம் போன போய் வந்து பேசுவான். அவர் கிண்டல் போல பாரு. ஜனங்களுக்கு புரியல. எம்எல்ஏ புரிஞ்சு போச்சு. சிரிக்கிறாரு போறாரு. நீ சொல்லுவாயா, இந்த வையா எவன் போறானோ அவன் வந்து சொல்றோம். அவன் சொல்லுவானா? ஆனா இல்லைங்க, உண்மையிலே நடந்த கதை. ஒரு மனிதனுடைய சொல்லு காலம் போயிடும். அதான் சொன்னாங்க, காலம் போயிடும், வார்த்தை நிற்கும். அப்போ நைட்ல போய் 10 மணிக்கு 11 மணி 12 மணி அவரு போய் பொண்டாட்டி சாப்பாடு போட்டு வச்சாராம். சாப்பாடு போட்டு வச்சு சோத்த அள்ளி வாயில வைக்கிற நேரத்துல, நீ சொல்லாதியா, போறது வழியா போறவன் எவனோ அவன் சொல்லட்டும்னு சொன்ன வார்த்தையை நினைச்சு அந்த சோறு பொறையேறி அப்பவே சிரிச்சாராம். பாதி நேரத்துல 12 மணிக்கு சிரிச்சாரா சிவராஜ் எம்எல்ஏ. அந்த மாதிரி திறமையான ஆட்டக்காரர்கள்லாம் பூமியில வாழ்ந்திருக்காங்க. புரியல? அந்த மாதிரி சுடுகாட்டு இவரை நான் கேட்டது தப்புதான். ஆமா, அவர் போறபோக்கு அவரு இன்னைக்கு எடுத்து, அதாவது திருவண்ணாமலை கோவில். திருவண்ணாமலை. ஆமா, எத்தனை ஏக்கர் தெரியுமா? 25 ஏக்கர், 17 சிண்டு. கோவில் மதில் செவத்தோட அம்மா நிலம் அங்க இருக்கு. சிதம்பரம் எடுத்துக்க. ஆமா, 50 ஏக்கர், 32 செண்டு. இம்மா நிலம் அவர் வச்சுக்கிறாரு. போறபோக்குன்ற வீடு அவருக்கு. நீ சொல்வது நியாயம்தான். ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி வர முடியல, ஊட்ட விட்டு சத்தியமா 500 ரூபாய் கொடுத்தோம் ஆட்டோவுக்கு. அதே கஷ்டப்பட அன்னைக்குதான் சம்பாதிக்கிறது. ஆமா, அப்படி இல்ல. ஏன் இதை சொல்ல வரது கேட்டா, இன்னைக்கு அம்மா கூட்டம். திருவண்ணாமலை 25 ஏக்கர் அண்ணாமலையார் கோயில். 17 சிண்டு. கணக்கு வரணுமே. ஐயா நீங்க எல்லாம் அருமையா நாடகம் பாக்குறீங்க. சத்தியமா அந்த 25 ஏக்கர் இவர் பேர்ல கிடையாது. அம்மா அண்ணாமலையார் மனைவி அபித குஞ்சாம்பா. சொல்லு. அபித குஞ்சாம்பாவா? அண்ணாமலையார் மனைவி அபித குஞ்சாம்பாள். அந்த 25 ஏக்கர் அபித குஞ்சாம்பா நான் தான். நீதான். என் பேர்ல தான் பட்டா. ஆமாமா. நீ இன்னைக்கு போய் செப்பேட்டு சாசனத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல இந்த பத்திரம் எழுதுனவங்க திருக்கோயிலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை சொல்றாங்கம்மா, திருக்கோயிலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை கிராமம்னு எழுதிக்கிற பத்திரம். அந்த காலத்துல திருவண்ணாமலை ஊர் சின்ன ஊரா. ஆமாம்பா. இத பத்திரத்துல நானே நேரா படிச்சு காட்டினாங்க, நான் பார்த்தேன்.
எப்படி திருக்கோவில் ஒரு தாலுக்கா திருவண்ணாமலை கிராமம் பக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலையார் மனைவி அபித பூஜாமா நான் தான். என் பேரு தான் பட்டா. இதுக்கு சாட்சி யாரு அப்படி கேட்டா எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் இதுக்கு சாட்சி. பகவான் தான் சாட்சி. நீ சொன்னிய சிதம்பரம் 50 ஏக்கர் 32 சிண்டை ஆடி என்னாடிய போட மாட்டான் போல தெரியுமா? அந்த 50 ஏக்கர் தில்லை நடராஜ பெருமான் நடராஜ பெருமான் தில்லை நடராஜ பெருமானுடைய மனைவி சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி நான் தான். என் பேரு தான் அது பட்டா. அதுக்கும் எங்க அண்ணன் பெருமாள் சாமி தான் சாட்சி. இவரு பேர்ல சத்தியமா கூத்து பாக்குறீங்களே, ஒரு சென்ட் பட்டா கிடையாது இந்த பேர்ல. நமக்கு தேவைப்படும் பின் காலத்துல அப்படின்னு ஒரு 6 அடி மண்ணாச்சும் உன் பேர்ல எழுதி எனக்கு வேணாடா. எனக்கு அந்த இடம் வேணாம். எவன் அழிந்தாலும் சிவன் அழுது கிடையாது, இவன் அழிவது கிடையாது. ஏன்னா நான் போய் சுடுகாட்டு அந்த 6 அடி, அந்த 6 அடி கூட நமக்கு சொந்தம் இல்லை. சிவம் சிவம் சி சி சிவ இம் சிவம் சிவம். ஆனா அந்த சி கால் வாங்குற பாரு, அந்த கால் வாங்க சொன்னா அது சவம். அந்த கால் வாங்கினால் சிவம். அந்த இந்த சிவம் இருக்க வரைக்கும் தான் நீ பேசலாம். இந்த சிவன் இல்லை என்றால் பேச முடியாது. சவமா போயிடும். அடங்கி பேசுறாங்க. உலகலாம் உணர்ந்து ஒதுத கையவன் நிலவுலாவிய நிர்மதி வேணியன் அழகு ஜோதி நம்பரத்தாடுவார் நடவி. உலகலாம் உணர்ந்து ஒதுத கையவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகு ஜோதி நம்பரத்தாடுவார் மலர் சிலம்படி வணங்கி அவர் மலர் சிலம்படி வணங்கி வாழ்த்துவோம். நல்ல குணத்தோட வந்திருக்காமா. பாதி தெரிஞ்சுக்கமா. இப்போ உங்க குடும்பம் கொடி கட்டும். திருவண்ணநல்லூர் திருவண்ணநல்லூர் எங்க இருக்கு? பக்கத்துல தான். நமச்சிவாயா நல்ல யோகம் நடராஜா அருள் நலர்களுக்கும் சுரர்களுக்கும் நலனே நமச்சிவாயா இருபகர பரம்பொருளே என் காவல பிறகு தீர்த்தாருளே. எப்ப குட்டி இருந்த 10 நிமிஷம் நாடகம் பின்ன சூரம் மலையாவும் செடியாவும் கொடியாவும் பூரா முருகர் வேலை விட்டு தூள் கிடைக்கு நாடகத்தை முடிச்சலாம் இருக்கு. ஆமா, என்னுடைய பையானவர் கிருபாகர பரம்பொருள். பரம்பொருளே. ஆமா, கிருபாகர பரம்பொருளே. ஏன்னா கிருபாகர ஈஸ்வரர் தாங்க திருவண்ணாமலையில் இருக்கிற ஈஸ்வரர் பேரு. எங்க திருவண்ணூர்ல இருக்கிற ஈஸ்வரனுக்கு கிருபாகரன். சரி, அதான் அவர் பேரு. அதனால தான் இந்த பாட்டு அப்படி எழுதிக்கிறாங்க. ஆனா எம்மா பெருமை புகழ் எங்க பார்வதி கைய மேல வைக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மட்டும் ஏன் நீ சிரிக்கிறீங்க? அவசரப்பட்டாங்க கையை நீட்டி நீட்டி வந்தா வவுத்தர் செய்தா எது எப்படி போனா காரியத்துல கண்ணாக்கறாண்டா அப்படின்னு சொல்றாங்களே. அதே போல நீ என்ன அது எனக்கு கொடுக்குறாங்க இல்ல. கிருபாகர பரம்பொருளே எங்க வள பிறகு தீர்த்தருளே. கிருபாகர பரம்பொருளே எங்க வள பிறகு தீர்த்தருளே. கேட்க எளிபவர்க்கும் கேட்க எளிபவர்க்கும் அளித்தாய் மார்க்கே உயர் மாலாவல் நமசிவாயம். அடைச்சி செருப்பால் அடிப்பட்டனா அடிப்படி சொல்லிட்டு போயான். என்னங்க போய் போய் செருப்பால் அடிபட்டுக்கிறிய என்ன தப்பு பண்ண? நான் செருப்பால் அடிபட்டது உண்மை. பேசுறது பேசக்கூடாது. ஆமா, செருப்பால் அடிபட்டியா? ஆமாம்பா. எங்க போய் யாரை என்ன பண்ண தப்பு பண்ண?
தப்பா எவங்கிட்ட வாங்கல. வேடுவ குலத்தில் பிறந்த திண்ணன் என்ற ஒரு பையன். அவன் காட்டுக்கு வருவது, வேட்டையாடுவது, மிருகத்தை கொண்டு வந்து அறுப்பது, தீயிட்டு சுடுவது, அந்த கரியை ருசி பார்த்து கடிப்பது, அதை கொண்டு வந்து எனக்கு ஊட்டுவது. ஆமா, சிவபெருமானுக்கு கரியை ஊட்டலாமா? ஆனா ஐயர் வருவார். யாரோ சிவபெருமானுக்கு கரியை படைக்கிறானே அப்படி என்ற ஸ்தானமானம் செய்து பூமாலை சாட்டி அழகு பாப்பாரு ஐயர். இவன் மறுநாள் கறி படைப்பான். அழுதுகிட்டே போறாரு ஐயர். அவர் கணவனை சொல்றேன், இன்று பதுங்கி நின்று பாருங்கள். ஐயர் வந்தாரு, என்ன ஸ்தானபானம் செய்தாரு, பூமாலை சாட்டி விட்டு ஒரு மரத்தடியில பதுங்கி நின்று பாக்குறாரு. அப்ப இந்த பையன் ஓடி வந்தான். யாரு? வேடுவ குலம், வேட்டைக்கார குலம். அந்த சின்ன பையன் ஒரு மிருகத்தை வேட்டையாடினான். அதை கொண்டு வந்து அறுத்தான். அதை தீட்டு சுட்டான். அந்த கரியை ருசி பார்த்து கடிக்கிறான். எந்த பாகம் மென்மையா இருக்கு அதை கடித்து எனக்கு வந்து ஊட்டும் போது நான் என்ன செய்தேன், என்னுடைய வலது கண்ணின் நீர் வடிவதான் காட்சி கொடுத்தேன். பார்த்தான் அந்த பையன். ஐயோ சிவபெருமானே, உன் கண்ணில் நீர் வடிகின்றதா அப்படி என்று அம்பை எடுத்து அவனுடைய வலது கண்ணை பேர்த்து ஐயா வலது கண்ணில் வச்சுட்டான். அப்படி என் கண்ணு வலது கண்ணில் வச்சதும் தண்ணி நின்று நின்ன உடனே என்ன செய்த, இடது கண்ணில் நீர் வடிவதா காட்சி. ஆனா அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. ஆனா இரண்டாவது கண்ணை பேர்த்தால் தெரியாது. அடையாளத்துக்காக அவன் செருப்பு காலான தூக்கி இடது கண்ணை வச்சுக்கிட்டான். அவன் இடது கண்ணை பேர்த்து எனக்கு கொண்டு வச்சுட்டான். ஆனால் தண்ணி அந்த பையனுக்கு அப்பா தனக்கு 2 கண்கள் போனால் போகட்டும், இந்த இறைவனுடைய கண்ணில் நீர் வடியாமல் இருக்கட்டும் அப்படி என்று அன்பு உள்ளம் கொண்ட தன்னுடைய 2 கண்ணை பேர்த்து எனக்கு அப்பி வைத்ததால் அவன் தான் 63 நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார். அவன் செருப்பு காலால தூக்கி கண்ணு வச்சான். அதுதான் சொல்றான், செருப்பால் அடி பட்டனாதா என்ன தப்பா யாரும் அடிக்கிறடா. அவன் அடையாளத்துக்காக எடுத்து வச்சான். அப்போ செருப்பு காலும் தெரியல, பாதம் தெரியல, இறைவா உன் கல்லில் நீர் வடிகின்றது அப்படின்னு அவனுடைய உள்ளம் மட்டும்தான். என்ன சொல்ற தப்பா நினைக்காத. குடும்பத்துல சண்டை வாயில அடிச்சு நாங்கள ஓடி விடுவேன். சண்டை எங்க இடிச்சா சண்டை வரும். அவர் சொல்றாரு பூரா சண்டை நான் வாங்க தெரியாது. சண்டை நெண்டி விட்டு இருக்கிறாள் அந்த உட்காந்துக்கணும். நான் எதனா கேட்டேன் சும்மா நான் பேசுறது மட்டும்தான் வெளியே தெரியும். ஆமா நானும் 10 பேருக்கு பதிப்பு குடும்பம் பண்ணணும். இவளை பார்த்து கத்துக்க போறீங்க, பார்க்கத்தாட விடுங்க. போய் வீட்டுல இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்க போறீங்க. நானும் எம்மா அடக்கம் எனக்கு அதே அவன் வாயிலாவது பூச்சி அம்மானு எங்க பாரு உட்காரு நிமிர்ந்து கூட தோணுது. தெய்வம் ஈஸ்வரனே கருணை திருமகரனே யாருக்கும் அருள் மங்களா அம்பிகையா நாயகனே, யாருக்கும் அருள் மங்களா அம்பிகையா நாயகனே, யாருக்கும் அருள் மங்களா
அந்த மாதிரி கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடிய பெரியார்கள் ஆமா. குடும்பத்தை சண்டை வேணா வேணாம். வேணாம். காலை விழிச்சு கொடுப்பாரா கேட்ட வரத்தை கொடுப்பாரா அதனால போகட்டும். உங்களுடைய திருவடிக்கு உங்களுடைய உமாமகேஸ்வரி இடபாகத்தில் அமரக்கூடிய பார்வதி ஐயா எனதாண்டவா போட்டு போவா முதல்ல வைக்கிறது நான் கொஞ்சம் ஓடுறா. இந்த வருஷம் தான் முத கல்யாணம் பண்ண போறேன். எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்ன கல்யாணம் பண்ணிருக்கோம் 5000 ரூபாய்க்கு. நீங்க எல்லாரும் தில்லை தாண்டவா அரவா மரணம் பூண்டவா அரவா மரணம் பூண்டவா இந்த யரவய நுனகண்டவா எனதாண்டவா நீங்க எல்லாம் இன்னைக்கு சிரிக்க வேணாம் குடும்பத்தை பத்தி நான் ஆம்பளை முன்னாடி ஒன்னாயிட்டோம் சண்டையே இல்ல இடபாகத்துல உட்காந்துக்கிறேன் என் காலே போச்சு என் காலே போச்சு ஏற்கனவே உடஞ்ச காலாச்சு அந்த உடஞ்ச காலாது ஒரு யாத்திரை 2 கால் மேல வந்து அதுக்கு அது சரி வரும். குடும்பத்துல சண்டைன்னா இன்னைக்கு சந்தோஷமா போய் உட்காந்து உட்கார்ந்த. அப்புறம் அதுக்கும் உட்கார கூடாது பாசமா தானே போய் உட்காடுறேன் ஐயா என்ன அதுக்குன்னு என் குறையாட்டமா விந்து வந்தாக்க போகண்டா இந்த தந்தா மலர்வதனி நீ சுகமா வாழும்படி ஆசீர்வாதம். ஒரு வார்த்தையாச்சே கேட்டால் வருத்தம் இல்லை நிறைய என்பது இல்லை சுவாமி ஐயா கங்கையை சாடையில் வைத்த அப்புறம் எதுக்கு ஒரு பொண்டாட்டி யாருக்கு எது கூப்பிடுவான் எது கூப்பிடுவாங்க ஒரு நல்லது கெட்டது பேசுவது பல கருத்துக்கள் அவ புது கல்யாணம் பண்ண போறான் அவன் அதுக்குதான் கூப்பிடுவாங்க எந்த நேரத்துல எது கூப்பிடுவாங்க
பார்வதி வேறொன்றும் இல்லை. இந்த சதிமதியமா வந்து பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனக்கருத்து. வேற ஒண்ணும் இல்ல. அதனால் இப்பதான் அம்மா போயிட்டே ஏன் போனா ஏன் மணிகள் இன்னைக்கு வாங்க இல்ல கும்பலா வாங்க இல்ல உட்கார் 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 உட்காரத முன்னி சிரிச்சு அப்புறம் எப்படி இருக்கும் சிரிக்காதம்மா. ஆமா அந்த அம்மா என்ன குந்தாணி ஆட்ட மக்களாங்க. அந்த அம்மா ஏமா மெடிசா ஓம குச்சாடுங்க எப்படிங்கிறா பட்டமுட்டாண்ணா அவங்க அண்ணா அவங்க அண்ணன் வேஷம் அப்படித்தான் இருப்பாங்க. அதே மாதிரி இருப்பாரா இந்த மாதிரி மத்தார் மாதிரியா தேவர்களே ஐயா தேவர்களே உங்களை தேடி எல்லாம் வந்துக்கிறோம். என்ன காரணம்? நீ சந்தோஷமா கொண்டாட்டோட சந்தோஷமா நீ இருக்கிற தாண்டா சண்டை இல்லாத உட்கார்ந்தே சண்டை வச்சிருக்காங்க. நானே என் பொண்டாட்டம் பண்றேன். ஐயா வீர மகேந்திரவர் மட்டும் தாண்டி வரக்கூடிய சூரபத்ம துன்பப்பட்டு வந்தீர்களா? மகேந்திராபதியான சூரபத்மன் தார்கள் சிங்கமுகன் பானுகோபன் அசுராதியில் எல்லோரும் தன்னுடைய பதிவு விடுத்து அந்த இருப்பிடத்தை விடுத்து அப்படியா தேவர்களே உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டாரா? அது அரக்கவை இப்போது கணிக்கிறேன். அவர் அவர் கூறியேன் சாமி ஐயோ ஐயோ தேவர் ஓடி வந்த ஐயோ எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் ஓடி வரக்கூடிய அபய குரல் இந்த பாராகிய புவியை நான் நோக்கி பார்க்கின்ற போது எனக்கு இருப்பது 5 சிரம். ஆனால் பூமியை நோக்கி பார்க்கின்ற போது ஆனால் 6 சிரம் அவனுக்கு தோன்றினார். இதோ பாருங்கள் 6 முகமாக இதோ தோன்றியதால் என்னுடைய நெற்றி கண்ணிடமாக 6 பொறிகள் கீழே விழுந்து 6 சிசுக்களாக விழுந்து. ஆனா இந்த பூமியில் விழுந்தால் ஐயோ பூமி பத்தி எரிஞ்சு போயிடும். வாயு பகவான் ஒப்படைத்து அந்த பொறியாக சரவணம் பொய்கள் விட்டுருக்க அது 6 குழந்தைகளாக தவிர்த்து கொண்டிருக்கிறது. அதை எடுத்து கார்த்திகை பிறகு ஒப்படைத்து உமையாமிகளிடம் ஒப்படைங்கள். பார்வதி சுவாமி பார்வதி நீங்க உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு உன்னுடைய கண்களை திறக்கும் பொழுது என்ன ஆகுமோ என்று நான் பயந்து ஓடும் பொழுது ஓடினீங்க. ஆமா என்னுடைய கால் சிலம்பு தண்டை அந்த முத்துக்கள் சிதறி ஒன்றோடு ஒன்று உடைந்து அது உடைந்து அதுல 9 முத்துகள் 9 முத்துகள் ஓடி அது 9 குழந்தையாய் பிறந்து விட்டது. 9 குழந்தை அது 9 குழந்தை. பார்வதா ஐயா
தேவர்கள் ஓடி வந்து அபயமிட்டதால் ஆமா எனக்கு இருப்பது 5 சிரம். ஆனால் பூமியை நோக்கி பார்க்கின்றேன் 6 முகமாக தோன்றி 6 பொறிகளாக சிதறி அதோ சரவண பொய்கள் 6 பொழுதுகளாக உருவாகியிருக்கிறது. அந்த 6 காத்திரில் ஒப்படைத்திருக்கின்ற காத்திய பெண்களிடம் அதை அழைத்து நீ ஒன்றாக சேர்த்து உருவெடுத்து அவனை உப்பனம் செய்ய வேண்டும். அப்படியா? அப்படியானால் காத்திய பெண்களா? சொல்லுங்கம்மா. அந்த 6 குழந்தைகளும் 6 குழந்தையும் நீங்க பால் கொடுத்து வளர்த்தீர்கள். ஆமா. அதனால அந்த 6 குழந்தையும் என்னிடத்தில் கொடுங்க. இதோ 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 அம்மா. இதோ 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 இந்தாங்க. சாமி ஐயா இங்க பார்த்தீங்களா? இந்த 6 குழந்தையை ஒன்றாக சேர்த்தேன். ஒன்றாக சேர்த்த உடனே ஒன்றாக்கி விட்டது. உருவம் ஒன்று, உருவம் ஒன்று, 6 முகம், 6. ஆமா 12 கரம், 12 கரமாக்கி விட்டது. அதனால் இந்த பார்வதி உருவம் ஒன்று, ஒன்று, 6 முகம், 12 கரம். ஆமா அது சரி. ஐயா ஒரு செய்தி சொல்லட்டுமா? என்ன? ஆனா இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த பார்வதி எடுத்து ஒன்று சேர்த்து விட்டேன். ஆமா. அதனால் சுவாமி இந்த குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும். ஆமா. அதனால் இவன் இது என்ன பொய்கை? இந்த சரவண பொய்யில் தான் உன்னுடைய நெற்றிக்கண் பொறி ஓடி விழுந்தது. ஆமா. இந்த சரவணையில் அவன் குழந்தையாய் ஜெனித்ததான். அந்த குழந்தைக்கு முதல் பேர் சரவணன். இது 6 முகமா ஓர் முகமா எடுத்து நான் சேர்த்தேன் இல்லையா? இன்று நாள் முதல் இவனுக்கு பெயர் 6 முக கடவுள். 6 முக கடவுள். இந்த குழந்தை எப்பேற்பட்டது? அருவாழ்வு உருவமாகி அனாதியும் பலவுமாகி இது பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கடவுள் அக்னி ஜுவாலையில் பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கு ஒரு முகங்களாரும் இந்த கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்து இங்கு உதித்தனால் இந்த உலகம் உய்ய, இந்த உலகம் சேமமடைவதற்கு உதித்திருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் அசுராதிகளை அழித்து தேவன் இடுக்கத்தை தீர்ப்பதற்கு பிறந்திருக்கின்றார். அதனால் முருகனுடைய பெயர் எங்கு ஓங்க வேண்டும். சுவாமி அப்படியானால் 6 முக பெருமானை அப்பா அழைக்க வேண்டும். அழைத்தார். சீக்கிரம் 6 முக பெருமானை